ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நாங்கள் இப்போ எல்லாரும் ஃபேமிலியோடு ஏலகிரிக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி, போகிற வழியில் அப்படியே ஒரு காஃபி ஆச்சு குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி நிப்பாட்டினோம். அங்கே பார்த்தா என்னோடய ஃபேவரட்டான கொழுக்கட்டை இருந்துச்சுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் நிறைய எங்கள் ஆண்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன். ஆண்டி எனக்கு செஞ்சு கொடு ஆண்டி, செஞ்சு கொடு ஆண்டின்னு. எங்கள் அக்கா தான் நிறைய எனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. கொழுக்கட்டை ஆசைப்பட்டாவே அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போனதே 5:30 மணிக்கு தாங்க. போய் பார்த்தா எல்லா இடமும் க்ளோஸு. ஏன்னா நாங்கள் அன்டைம் போயிருக்கோம், அதனால் க்ளோஸு. இதே நாங்கள் வீக்கெண்டில் போயிருந்தா 9 o'clock வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வரலாம். அப்புறமா இந்த பக்கம் ஒரு கார்டன் ஓப்பனில் தான் இருந்துச்சு. 7 o'clock வரைக்கும் தான் சொன்னாங்க. என்ட்ரன்ஸ்க்கு போன உடனேவே இங்கே லவ் பேர்ட்ஸு ப்ளஸ்ஸு பேரட் இருந்துச்சு. அதோட சவுண்டே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்புறமா இந்த செடிக்கிட்ட போய் சும்மா கை கீறிக்கிட்டேன் நான். எனக்கு தெரியல அதில் முள் இருக்குன்னு சொல்லி. சரி, வீடியோக்காக கை இப்படி பண்ணிட்டு போனேன். கையே கீறிக்கிச்சுங்க எனக்கு. பார்த்தா ஆளுங்க அவ்வளோ அதிகமாக இல்லை. நல்லா ரிலாக்ஸாக போயிட்டு வந்தோம். இந்த பிளேஸில் கப்புள் ஷூட் எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபோட்டோ பிடிக்க அங்கே யாருமே இல்லை. அப்போ கூட எங்கள் அங்கிள் பிடிச்சாங்க, நல்லா தான் இருந்துச்சு. நான் மேக்கப் இல்லாமல் போயிட்டேங்க. அப்புறமா ஊஞ்சலில் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா 7 o'clock எல்லாம் க்ளோசிங் டைமுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் கிளம்பி வரும்போது எனக்கு அந்த லைட் கிட்ட ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும்னு நிற்கணும். அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு லைட்டே ஆஃப் பண்ணிட்டாரு. அப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். லேட் ஆகிடுச்சு. சரி, இங்கேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி சேமியா, அப்புறமா அல்ஃபாமு, கிரில்டு சிக்கன்னு, சப்பாத்தி, பரோட்டா அது எல்லாம் வாங்கியிருந்தோம். அவ்வளோ டேஸ்ட் இல்லை, ஆவரேஜ் தான். ஏன்னா இந்த ஹோட்டல் பேர் நான் சொல்ல விரும்பலை. எனக்கு பர்சனலி இங்கே செட் ஆகலை. நிறைய ஹோட்டல்ஸ்க்கு போயிருக்கேன். ஒரு 4-5 ஹோட்டல்ஸ் தாங்க நல்லா இருக்கும். மற்றபடி எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்கும். எப்போவுமே வீட்டு சாப்பாடு தாங்க. வர வழியில் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறமா பலாப்பழம் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். எங்கள் அக்கா கூட கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது 3 days ஆகுமா சாப்பிட்றதுக்கு. எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்ருந்தேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தமிழ் அவ்வளோவா வராது. நான் அப்போ கூட ட்ரை பண்ணுறேன் பேசுகிறதுக்கு. இதில் ஏதாச்சும் தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க.